வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னா என்னவோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்ல. இன்னைக்கு அந்த விஷயத்தை உடைச்சு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஐயோ, இது சூதாட்ட மாதிரி இருக்குமோ? இல்லனா என் கையில வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய பயங்கள், சந்தேகங்கள் நம்மள தடுக்கும் இல்லையா? வாங்க, முதல்ல இந்த பயத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கேள்வி, இன்வெஸ்டிங் உங்களுக்கு செட் ஆகுமா? வாங்க, இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டு ஜீரோல இருந்து ஒரு இன்வெஸ்டரா மாறுறதுக்கான முதலடியை எடுத்து வைப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிங் ஒரு சூதாட்டம். அதிர்ஷ்டம் இருந்தா ஜெயிக்கலாம், இல்லைன்னா காசு போயிடணும். ஆனா அது சுத்தமா உண்மையே இல்ல. நீங்க கரெக்டா கத்துக்கிட்டு ஒரு பிளானோட பண்ணீங்கன்னா, இது உங்க பணத்தை வளர்க்குற ஒரு சூப்பரான ஸ்கில். ஆமாங்க, இது ஒரு திறமை தான். இது யார் வேணாலும் கத்துக்க முடியும். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ உங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிற்கும். நேரடியா ஸ்டாக்ஸ்ல பணத்தை போடலாமா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா போகலாமா? இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. உங்க முதல் சாய்ஸை ரொம்ப சிம்பிளா ஆக்கலாம். நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஸ்டார்ட். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் உங்க பணத்தை பார்த்துப்பாங்க. நீங்க பெருசா ரிசர்ச் பண்ண வேண்டியதில்லை. இல்ல நானே கம்பெனியெல்லாம் பார்த்து சூஸ் பண்றேன், எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நேரடியா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கணும். இப்போ நாம இன்வெஸ்டிங், ட்ரேடிங் இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டிங் என்றது ஒரு மரக்கன்ற நட்டு அது மெதுவா வளர்ந்து பெரிய மரமாகி பழம் கொடுக்கிற மாதிரி. இது ஒரு லாங் டேர்ம் கேம். ஆனா ட்ரேடிங் அப்படி இல்ல. இன்னிக்கே வாங்கி நாளைக்கே வித்து லாபம் பார்க்கறது. இது ரொம்ப வேகம், ஆனா அதே அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம். இன்வெஸ்ட் பண்ண பெரிய அமௌண்ட் இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். சின்ன சின்ன துளி தான் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன தொகை கூட காலப்போக்கில் எப்படி ஒரு பெரிய நிதி சக்தியா மாறுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுதான் உங்க ஃபினான்ஷியல் சூப்பர் பவர். காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இத 8வது உலக அதிசயம்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க அசலுக்கு வட்டி வரும், அப்புறம் அந்த வட்டிக்கும் வட்டி வரும். ஆமாங்க, வட்டிக்கு வட்டி. போக போக உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு பெரிய அளவுல வளரும். சரி, இந்த காம்பவுண்டிங் மேஜிக்கை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு சூப்பரான வழிதான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாயை நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படாம ஒரு டிசிப்ளினோட பண்ணும்போது லாங் டேர்ம்ல உங்க செல்வம் நல்லா வளரும். அப்ப என்ன விஷயம்? இன்வெஸ்ட் பண்ண லட்சக்கணக்கில் பணம் வேணுங்கிறதுலாம் ஒரு கட்டுக்கதை. நீங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் போடுறீங்கன்றதை விட எவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் எவ்வளோ காலம் அதை தொடர்ந்து பண்றீங்கன்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 500 ரூபாய். ஆமாங்க, வெறும் 500 ரூபாய் கூட உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை ஆரம்பிக்க ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பணம் போடுறோன்றதை விட முதல்ல ஆரம்பிக்கிறோமே, அதுதான் முதல் வெற்றி. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் கேம்ல ஜெயிக்கணும்னா நமக்கு சில முக்கியமான டூல்ஸ் தேவை. சில வார்த்தைகளோட அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். வாங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டூல் கிட்ட ரெடி பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்கான என்ட்ரி டிக்கெட் தான் இந்த டிமேட் அக்கவுண்ட். இது உங்க பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பேங்க்ல பணத்தை வைக்கிற மாதிரி டிமேட் அக்கவுண்ட்ல நீங்க வாங்குற ஷேர்ஸையும் மத்த முதலீடுகளையும் டிஜிட்டலா பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து ஐபிஓ, டிவிடெண்ட், இந்த 2 வார்த்தைகளை அடிக்கடி கேட்பீங்க. ஐபிஓனா ஒரு பிரைவேட் கம்பெனி முதல் முறையா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் திரட்ட அவங்க ஷேர்ஸை மார்க்கெட்ல விடுறது. டிவிடெண்ட்னா ரொம்ப சிம்பிள். அந்த கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்கும் போது அந்த லாபத்திலிருந்து ஒரு சின்ன பங்கு உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர் மாதிரி தானே. போர்ட்ஃபோலியோ, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க பண்ணிருக்கிற எல்லா முதலீடுகளையும் ஒன்னா சேர்த்தா அதுதான் உங்க போர்ட்ஃபோலியோ. எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது இங்க கரெக்டா பொருந்தும். உங்க பணத்தை ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பிரிச்சு முதலீடு பண்றது ரிஸ்கை குறைக்கும், உங்க போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் ஆக்கும். பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. உங்க கண்ணுக்கு தெரியாம உங்க பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை அடுத்த வருஷம் அதே 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? இதனாலதான் சும்மா பணத்தை வச்சிருக்காம அதை வளர வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, இவ்ளோ விஷயம் கத்துக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டோட உண்மையான கோல் என்ன? வாங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது நிதி சுதந்திரம் நோக்கிய பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்க பணத்தை சும்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டா என்ன ஆகும், அதே இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னு. ஒரு 20 வருஷத்துல சேவிங்ஸ்ல இருக்கிற பணம் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும். ஆனா இன்வெஸ்ட் பண்ண பணம் அந்த பணவீக்கத்தையும் தாண்டி பல மடங்கு பெருகியிருக்கும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட உண்மையான பவர். அப்போ நம்ம அல்டிமேட் கோல் என்ன? முதல்ல பணவீக்கத்தை ஜெயிக்கணும்.
அப்புறம் செல்வத்தை உருவாக்கணும். இதெல்லாம் செஞ்சு கடைசியா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும். அதாவது நீங்க பணத்துக்காக வேலை செய்யாம உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிலைக்கு வரணும். ரொம்ப அழகா ஒரு சீன பழமொழி சொல்லும், ஒரு மரம் நடுறதுக்கு சரியான நேரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே நல்ல நேரம் இப்ப. அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு பெஸ்டான டைம் இப்போதான். உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான இந்த பெரிய பயணம் நீங்க எடுத்து வைக்க போற ஒரு சின்ன ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்குது. அந்த அடி என்னவா இருக்க போகுது? மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்க போறீங்களா, இல்ல ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? இன்னிக்கே முடிவு பண்ணுங்க. யோசிக்காதீங்க, செயல்படுங்க. உங்க பயணம் இப்போ தொடங்கட்டும்.